இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்கறது மிதுன ராசி. இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாளில் சனி பெயர்ச்சியும் நடக்கிறதுக்கு, கிரகநிலை எப்படி இருக்குது, இந்த சனி பெயர்ச்சிக்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் நடக்கிறதுக்கு, இந்த வருகின்ற நாட்களில் சூரியன் பெயர்ச்சியும் நடக்கிறதுக்கு, இந்த நாளில் நல்ல மாற்றங்கள் இருக்கா, வருகின்ற நாட்களில் இருந்தாவது உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது முன்னேற்றம் இருக்குமா அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மிதுன ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையிலோ அல்லது நண்பர்கள் வகையிலோ யாராவது மிதுன ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. சரி, நம்மளுடைய மிதுன ராசி அன்பர்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் பங்குனி மாதம் பிறக்க இருக்குது. அதே மாதிரி இந்த பங்குனி மாதம் அப்படிங்கிறது ரொம்ப புனிதமான மாதம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சூரிய பகவான் தனது குருவாகிய மீனத்தில் அமரக்கூடிய காலகட்டம். கற்ற பாடங்களுக்கெல்லாம் பலன் கிடைக்கக்கூடிய நேரம். ஏன்னா இது வரைக்கும் நம்ம என்னெல்லாம் கற்றுக்கிட்டோமோ அதை தன்னுடைய குருநாதர்கிட்ட மதிப்பெண் எவ்வளோ வரும், நான் இந்த வருகின்ற நாட்களில் எந்த அளவுக்கு தேர்ச்சி பெறுவேன் அப்படிங்கிறத கேட்கக்கூடிய இந்த பங்குனி மாதம் அமைந்திருக்கு. பரவலாக பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் அதிகம் தேர்வு எழுதக்கூடிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் மாணவர்களுக்கு இந்த டிஎன்பிசி எக்ஸாம் எழுதுறது இது எல்லாமே இந்த மாதத்தில் வரும். இயற்கையாகவே இந்த மாதம் அப்படிங்கிறது தேர்வுக்கான மாதம். இது குரு பகவான் கிட்ட தேர்வு நான் எவ்வளோ முன்னுக்கு வருவேன் அப்படிங்கிறத சூரிய பகவான் கேட்குற மாதிரி இந்த பங்குனி மாதம் அப்படிங்கிறது இயற்கையாகவே மதிப்பெண் எந்த அளவுக்கு இருக்கும், எந்த அளவுக்கு நம்ம சம்பாத்தியம் இருக்குது, வருமானம் எந்த அளவுக்கு இருக்குது, செலவுகள் எந்த அளவுக்கு இருக்குது, சேமிப்பு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு கணக்கு பார்க்கக்கூடிய ஒரு மாதம் இந்த பங்குனி மாதம். 12வது மாதமாகிய அந்த பங்குனி மாதம் கடைசி நட்சத்திரமாக வரக்கூடிய பங்குனி உத்திர பெருவிழா சிறப்பு மாதம். இந்த மாதத்தில் இது மட்டும் சிறப்பு இல்லை, பல விசேஷங்கள் நிறைந்த மாதம். ஏன்னா ராமநவமியும் இந்த மாதத்தில் தான் கொண்டாடப்படுறாங்க. வழிபாட்டுக்குரிய மாதமும் இதுதான். வைணவ மாதம், கல்யாண மாதம், தெய்வங்களுடைய திருமணம் நடைபெறக்கூடிய ஒரு மாதம், தெய்வ மாதம் அப்படின்னு கூட இந்த மாதத்தை அழைக்கலாம். பங்குனி மாதம் ராமன் சீதா தேவியை மணந்த மாதம். இலை உதிர்த்து பச்சை அந்த இலை துளிர்கள் வளரக்கூடிய ஒரு மாதம் இந்த பங்குனி மாதம். அதே மாதிரி ஸ்ரீ தேவேந்திரன் இந்திராணியை மணந்து கொண்ட ஒரு மாதமாக இந்த பங்குனி மாதத்தை பார்க்கப்படுது. சந்திரன் 27 நட்சத்திரங்களை மணந்து கொண்ட மாதம் இந்த பங்குனி மாதம். திருமாலோட மார்பில் ஸ்ரீ மகாலட்சுமி தாயார் அற்புதமாக இடம் பிடித்த ஒரு மாதம் இந்த பங்குனி மாதம்தான். இந்த மாதத்தில் நிறைய சிறப்புகளை பற்றி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். நம்மளுடைய மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்தில் எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். எந்த ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு கடந்த மாதம், அதாவது 9வது வீட்டில் அமர்ந்து படாத பாடுபடுத்திகிட்டு இருந்த சூரிய பகவான் இப்போது உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கார் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஒரு சிலருக்குலாம் அந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு கடந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா பெற்றோருக்கு மருத்துவ செலவு வந்திருக்கும். சூரியன் தற்போது 10வது வீட்டுக்குள்ளே அடி எடுத்து வைக்கிறார். அதனால் இந்த மாதம் முழுவதுமே குடும்பத்தில் சந்தோஷத்திற்கு எந்த ஒரு குறைவும் இருக்காது. குடும்பத்தில் எதிர்பாராமல் நிறைய சுப நிகழ்ச்சிகள் இந்த மாதத்தில் நடக்கும். கணவன் மனைவி இடையே இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள், பிணக்குகள் எல்லாமே சரியாகி நல்ல ஒரு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிறைந்த ஒரு மாதமாக இந்த பங்குனி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். பூர்வ புண்ணிய அதிபதி சுக்கிரன் இந்த மாதம் முழுவதுமே சாதகமான வீட்டில் இருக்கிறார். அதனால் வெளியில் எங்கேயாவது பயணம் சென்றீங்க அல்லது பயணங்களால் ஏதாவது லாபம் கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கும். பிள்ளைங்களுடைய படிப்பு ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த மாதத்தில் எதிர்பார்க்கலாம். ஒரு சிலருக்கெல்லாம் திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு வரன் தேடிகிட்டே இருந்திருப்பீங்க. அதெல்லாம் வரன் கிடைக்காம சின்ன சின்ன தடைகளும் பிரச்சனைகளும் இருந்திருக்கும். இந்த டைம் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. அதே மாதிரி உங்களை விட்டு பிரிந்து சின்ன சின்ன வாக்குவாதத்தில் ஈடுபட்டவங்களுடைய பிள்ளைகள் கூட உங்ககிட்ட நட்பு
ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா அப்பா பிள்ளைக்குள்ளேயே அவ்வளோ பிரச்சனை இருந்திருக்கும். அதெல்லாம் சரியாகக்கூடிய காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அலுவலகத்தில் கூட நல்ல ஒரு பெயர் புகழ் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. வேலை செய்கிற இடத்துல அதே மாதிரி தொழில் செய்கிற இடத்துலலாம் நல்ல ஒரு மதிப்பு கிடைக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் நம்மளுடைய மிதுனராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலர்லாம் பழைய இடத்தை விற்றுட்டு புதிதாக ஒரு இடம் வாங்குவீங்க. அதற்கான வாய்ப்பெல்லாம் இந்த வருகின்ற நாட்களில் நம்மளுடைய மிதுனராசி அன்பர்களுக்கு அமையும். ராசிநாதன் புதன் சாதகமாக இருக்கிறதுனால அனைத்து விஷயங்களுமே உங்களுக்கு வெற்றி நிறைந்த ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். பங்குனி மாதத்துக்கு பிறகு பார்த்திங்கன்னா ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. ஏன்னா சனி பயிற்சியும் இந்த மாத இறுதியில் நடக்கிறதுனால அதனால் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்திக்கோங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துலேயும் ரொம்ப கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது. அதே மாதிரி யாருக்கும் முன்ஜாமீன் போட வேண்டாம். உங்களுடைய சகோதரர் அல்லது சகோதரி வழியில் கூட நல்ல ஒரு உதவி இந்த டைமு கிடைக்கும். அதேமாரி அரசு சம்பந்தமான காரியங்கள் கூட உங்களுக்கு வெற்றிகரமாக அமையக்கூடிய ஒரு மாதமாக இந்த பங்குனி மாதம் இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். வியாபாரம் இந்த மாதம் சிறப்பாக இருக்குது. ரொம்ப சுறுசுறுப்பாகவும் நீங்கள் செயல்படுவீங்க. அதனால் வருகின்ற நாட்களில் லாபம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலர்லாம் புதிதாக கிளை தொடங்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ணுவீங்க. கண்டிப்பாக தொடங்குங்க, நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். புதிதாக ஏஜென்சி தொழில் செய்கிறவங்களுக்கான வாய்ப்பெலாம் இந்த டைமு நிறைய தேடி வரும். அதெல்லாம் வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திட்டிங்கன்னா நல்ல ஒரு யோகமான காலகட்டமாக இது உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் முழுக்க உங்களுடைய கை ஓரளவுக்கு ஓங்கி தான் இருக்கும். இந்த மாதத்தில் நல்ல ஒரு பெயர் புகழ் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. எல்லா விதத்துலேயுமே இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு இது வெற்றி நிறைந்த ஒரு மாதமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இன்னுமே உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் குறையவே இல்லை. எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் வெற்றியே பார்க்குறதில்ல, அது ரொம்ப நாளாச்சு. எங்களுடைய குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகளை தான் நாங்கள் சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். அதற்கு ஏதாவது ஒரு நல்ல வழி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாராகி அம்மனை தொடர்ந்து வழிபட்டுட்டு வாங்க. நிறைய நற்பலன்கள் உங்களை தேடி வரும். முடிந்தால் வாராகி அம்மன் கோவிலுக்கு பஞ்சமி அன்னைக்கு போய் வழிபட்டுட்டு வாங்க. அப்படி முடியாதவங்க அருகில் ஏதாவது அம்மன் ஆலயம் இருந்தது அப்படின்னா அந்த ஆலயத்துக்கு சென்று வழிபட்டுட்டு வாங்க. நடைபாதையில் வசிப்பவர்களுக்கு தயிர் சாதம் அல்லது குடை, காலணிகள் இந்த மாதிரி ஏதாவது தானமாக வழங்கிட்டு வாங்க. நல்ல ஒரு மாற்றம் வரும். நிறைய நற்பலன்களும் உங்களை தேடி வரும். முடிந்தால் வாராகி அம்மனுக்கு கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இல்லை அப்படின்னா நடைபாதையில் இருக்கிறவங்களுக்கு தயிர் சாதமோ இந்த மாதிரி குடை ஏதாவது உங்களால் முடிந்த உதவிகளை செஞ்சுட்டு வாங்க. நல்ல ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் வரும். இந்த மிதுன ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே அடுத்து வருகின்ற 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. மிதுன ராசியில் மிருகசீரிடம் 3-4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 30 நாட்களுமே செவ்வாய் குரு. இதனால் உங்களுக்கு மருத்துவ செலவுகள் சின்ன சின்னதாக வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது. குரு பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால உங்களுடைய நிலை படிப்படியாக உயர ஆரம்பிக்கும். தொழிலில் வியாபாரத்துலலாம் நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். வீடு வண்டி வாகனம் வாங்குவதற்கான யோகம்லாம் இருக்குது. கையில் இருந்த வேலையை கரெக்டாக செய்து நல்ல ஒரு பாராட்டு மற்றவங்க மத்தியில் பெறக்கூடிய யோகம்லாம் இந்த மிருகசீர நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்கள் அமையும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 30 நாட்களும் சனி பகவான் உங்களுடைய நிதி நிலையை உயர்த்த இருக்கிறார். தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். வெளிநாடு செல்வதற்கான முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அரசு வழியில் கூட நீங்கள் எதிர்பார்த்த அந்த அனுமதியெல்லாம் இந்த வருகின்ற நாட்களில் கிடைக்கும். பணியாளர்களுக்கு சின்ன சின்ன இடமாற்றமோ அல்லது தொழிலில் சின்ன சின்ன மாற்றமோ ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை வருகின்ற நாட்கள் அமையும். அதே மாதிரி தொழிலில் இருந்த நெருக்கடிகள் குறையும். வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 30 நாட்களுமே பாக்கிய சனி சூரியனும் உங்களுடைய நிலையை உயர்த்துகிற இடத்துல இருக்கிறார். நீண்ட நாட்களாக தடைபட்டு வந்த திருமண முயற்சி இந்த டைமு முயற்சி பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. அதே மாதிரி திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகம்லாம் இருக்குது. தாய் வழி உறவுகள் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கு. தாய் வழி உறவுக்கிட்ட பகை வேண்டாம். கொஞ்சம் கவனமாக பேசுங்க. அவங்க வராங்க அப்படின்னா கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க. அவசரப்பட்டு ஏதாவது தடிமனான வார்த்தைகளை இந்த டைமு பயன்படுத்த வேண்டாம். பெரிய மனிதர்களுடைய ஆதரவு இருக்கும். குடும்பத்தில் சின்ன சின்ன செலவுகள் அப்பப்போ ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது. வாராகி அம்மனை தொடர்ந்து வழிபட்டுடுவாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் குறையும்.
நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செஞ்சுக்கிட்டு வாங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.